Hi students, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து it is an important topic in your life. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கேட்குறாங்க, சார் நாங்கள் படிப்பு முடிச்சிட்டோம், படிப்பு முடிச்சதுக்கு பின்னால் ஒரு நல்ல வேலை வேணும் சார், நல்ல வேலையிலையும் நல்ல அதிகமான சேலரி வரக்கூடிய ஒரு ஜாப் எங்களுக்கு வேணும் சார், இப்படிங்கிறது தான் உங்களுடைய பேஷனாக இருக்குது, அதுதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அதுதான் உங்களுடைய லைஃப் அச்சீவ்மெண்ட்டாக எய்மாக நீங்கள் எய்ம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அப்போ இன்னைக்கு எல்லாருக்கும் படிச்சுட்டு வெளியே போகக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகள் கிடைக்குதா அப்படின்னு சொன்னால் இல்லை. அப்போ இதுக்கு என்ன ரீசன்? அவங்க சில பசங்க நீங்களே சில நேரங்களில் என்ன செஞ்சுருப்பீங்க, சார் எனக்கு 3 பேட்சுக்கு முன்னால் படித்தான் சார், நீ பாருங்கள் சார் 1 lakh சேலரி வாங்குறான் சார், ஏன் செட்டு சார் இவ்வளோ வாங்குறான் சார், ஆனால் இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன் சார். இந்த மாதிரி புலம்பல்களை இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ ஒரே ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்க ஒருத்தன் ஹையர் பொசிஷன்லையும் இன்னொருத்தன் லோ கிரேட்லையும் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அவன்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு, நம்மகிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் பிரீஃபா டிஸ்கஸ் பண்றதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோனுடைய முக்கியமான விஷயம். சரி, இதுக்கு மொத்தம் 4 கான்செப்ட்ஸ் இருக்குது. there are 4 கான்செப்ட்ஸ். இந்த 4 விஷயத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப பிரைட்டா இருக்கும். இப்போ யூஜி முடிக்கிற பசங்க எல்லாம் பிஜி வருவீங்க, பிஜி படுற பசங்க எல்லாம் மேலே ஹையர் ஸ்டடீஸ் போறீங்கல்ல, இந்த போகக்கூடிய 2 இயர்ஸ்ல பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? there are 4 important things. One is you develop your subject knowledge. What do you mean by subject knowledge? The subject knowledge has been divided into 2 aspects. One is theoretical part, another one is practical part. இப்போ நீங்கள் தியரிட்டிக்கல் பார்ட்டில் வரும்போது எல்லாம் மனப்பாடம் பண்ணி எல்லாம் படித்து எழுதி 90% 95% எடுத்துருப்பீங்க. இது மட்டும் போதுமா அப்படின்னு சொன்னால் மார்க்குக்கு அது போதும். ஆனால் லைஃப்பை சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் லைஃப்பில் உள்ளே போய் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் இந்த தியரிட்டிக்கல் லைஃப் படித்தது மட்டும் பத்தாது. அப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, இன்டர்வியூ போகும்போது உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் சார் ஐ ஹேவ் 95% அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்களே ஒரு ஓன் கம்பெனி வச்சிருக்கிறீங்க, எக்கனாமிக்ஸ் படித்த பசங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறீங்க, ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது 95% மார்க் இருக்குன்னு நீங்கள் ரெக்ரூட் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் கம்பெனிக்கு அவனை சேர்த்தா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னால், என் கம்பெனிக்கு ஒருத்தனை சேர்த்தா அதன் மூலமாக எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத வச்சு தான் நான் ரெக்ரூட்மெண்ட் எடுப்பேன். நீங்கள் 95% இருந்தாலும் பரவாயில்ல, 100% இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ நம்மள்ட்ட இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் தியரிட்டிக்கல் பார்ட் மட்டும்தான் இன்னைக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க, என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க உங்கள்ட்ட கேட்குறாங்க, சார் ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் எம்ஏ எக்கனாமிக்ஸ், ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் பிஏ எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இப்போ அவர் கேஷுவலாக அவங்க கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம், இப்போ என் கம்பெனி நான் ரொம்ப டவுனில் போயிட்டு இருக்கு, இதை ரொம்ப ப்ராஃபிட் லெவலில் போகிறதுக்கு யூ கிவ் சம் சஜஷன் அப்படின்னு கேட்பாங்க. உங்களால் உடனே ஐடியா சொல்ல முடியுமா? இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, இன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கு, ஸோ வாட் ஆர் த மேஜர் ரீசன் ஃபார் இன்க்ரீஸிங் கோல்டு ரேட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னொன்று என்ன கேட்பாங்க, சார் இந்த மாதிரி இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் அடி வாங்கியிருக்குது, ரியல் எஸ்டேட் மூவ்மெண்ட்டே இல்லை, வாங்கினவங்கெல்லாம் அப்படி அப்படியே இருக்கிறாங்க, இப்படி இருக்கும்போது நார்மல் கண்டிஷனில் அந்த லேண்டுடைய ரேட்டு டிக்ரீஸ் ஆகணும், ஆனால் இப்போ லேண்ட் ரேட் குறைஞ்சிருக்குதா கான்ஸ்டண்ட்டாக இருக்குதா அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. குறையிறது அந்த லேண்ட் வேல்யூ குறையிறதுக்கு பதிலாக கான்ஸ்டண்ட்டாக ஏன் இருக்குது சார், இதனுடைய கலை யதார்த்தம் என்ன, சிச்சுவேஷன் என்ன, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸோ தட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் தியரிட்டிக்கல் பார்ட் அண்ட் த ப்ராக்டிக்கல் பார்ட். அப்போ நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ்னு சொல்லி வரும்போது நம்ம இங்கே தியரியில் படிக்கிறீங்கல்ல, மைக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னென்ன கான்செப்ட், மைக்ரோ எக்கனாமிக்ஸில் என்னென்ன கான்செப்ட், வாட் ஆர் த தியரிஸ் ஆர் அவைலபிள் இன் த மைக்ரோ அண்ட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ், என்னென்ன தியரிஸ் இருக்குது, என்னென்ன யார் அந்த ஆத்தர் சொன்னது, அது என்ன இயர், அந்த தியரியுடைய கண்டென்ட் என்ன, இது எல்லாம் ஒரு பக்கம் தியரியாக படிச்சிடுறீங்க. இன்னொரு பக்கம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் யூ நோ வாட் ஹேப்பன் அரவுண்ட் யூ, ஃபர்ஸ்ட் யூ ரியலைஸ் வாட் ஹேப்பன் அரவுண்ட் அஸ். நம்ம எக்கானமி என்ன போயிட்டு இருக்குது, என்ன ரன் ஆகிட்டு இருக்குது, நம்ம வெறும் தியரியில் படிக்கிறது மட்டும் லைஃப் இல்லை. அப்போ அங்கே போகும்போது இந்த விஷயம் தான் தட் இஸ் கால் சப்ஜெக்ட் நாலேஜ். இதை வச்சு நீங்கள் போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் காம்பனண்ட் ஆஃப் சக்சஸ் ஆஃப் லைஃப் ஆர் டு அச்சீவ் எ பிக் salary position or higher professional position is
to promote or to update your communication skill. Our second thing என்னமா communication skill. What do you mean by communication? The communication is nothing but the information of knowledge from one person to another person, one place to another place. That is called communication. இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சார் என்னால் இங்கிலீஷ் சரியா பேச முடியல, எனக்கு இது ஒரு டிராபேக்கா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சு ஃபீல் பண்றோம் பாத்தீங்களா? இந்த ஃபீலிங் தான் தட் இஸ் கால் grown up as inferiority complex-ஆ மாறுது. இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? கம்யூனிகேஷனை டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் வசதி இருக்கிற பசங்க, ஓரளவுக்கு கையில காசு இருக்கிற பசங்க, you join a institute to learn English communication. இல்லை சார் என்னால் பணம் கட்ட முடியல, இது போக முடியல சார், அங்கே வேஸ்ட் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. இப்போ நம்ம காசு கட்டி ஒரு 4000 rupees 5000 rupees நம்ம போய் பே பண்ணி அங்கே போய் படிக்கிறோம் பார்த்தீங்களா? அங்கே ஜாயின் பண்றது அப்படிங்கிறது படிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்க அங்க இன்ஸ்டிடியூட்ல போய் சொல்லி கொடுக்கறத விட நீங்க வீட்டில் உட்காந்து யூடியூப்ல உட்காந்து நீங்க லேர்ன் பண்ணக்கூடிய திங்ஸ் லேர்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப 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 ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் ஏன் சார் நம்ம இன்ஸ்டிடியூட் போகணும் அப்படின்னு சொன்னா, டு கிரியேட் எ சச் அன் என்விரான்மெண்ட். நீங்க நம்ம போவீங்க, உங்களை மாதிரியே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற பசங்க பேசினா யாராவது என்ன தப்பா நினைச்சிருவாங்களா, இங்கிலீஷ் பேசினா எனக்கு ரொம்ப இப்படி நினைச்சிருவாங்களா அப்படிங்கிற பசங்க நிறைய வருவாங்க. அங்க நிறைய வரும்போது அங்க நீங்க உங்களுக்குள்ள பேச சொல்லி உங்களை அந்த இன்ஸ்டிடியூட்ல கம்பல் பண்ணி ஒரு பிராக்டிஸ் கொடுக்கும்போது இட் பிகம்ஸ் எ நார்மல் சிச்சுவேஷன். அப்ப நீங்க கேஷுவலா பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப எல்லாத்துடையுமே இன்பில்ட் கேரக்டர்னு சொல்றோம் பாத்தீங்களா? உங்களுடைய இன்பில்ட் கேரக்டர்ல இங்கிலீஷ் பேசுறதுல இருந்து நல்ல ரியலைசேஷன்ல இருந்து யூ ஹேவ் வாஸ்ட் ரிசோர்சஸ், யூ ஹேவ் வாஸ்ட் நாலேஜ். ஆனா என்ன ஒரு பிரச்சனை, என்னால நான் பேசாம தப்பா நினைப்பாங்க சார், அப்படி செய்வாங்க சார், இப்படி பேசினா கிண்டல் பண்ணுவாங்க சார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து யூ லாஸ்ட் யுவர் லைஃப். நான் சொல்றேன், கொஞ்சம் காசு இருக்கிற பசங்க கொஞ்சம் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 மாசம் 6 மாசம் லேர்ன் பண்ணிக்கோங்க. அங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பாட்டு தனியா எங்க பேசிக்கலாம். இது ஒண்ணு. செகண்ட் திங் என்ன தெரியுமா? வீட்டுல கண்ணாடிக்கு முன்னால நின்று டெய்லி ஒரு 10ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் கண்ணாடி முன்னால நின்று பேசுங்க. பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்ன செய்றீங்க, என்ன பண்றீங்க அப்படிங்க ஜஸ்ட் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன். பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு பின்னால you got some pleasure, you got some happiness. என்ன தெரியுமா? நானும் அப்படி பேசினேன், நல்லா பேசியிருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு பிளஷர் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்ப இந்த சந்தோஷம், இந்த இன்ஸ்பிரேஷன் மறுநாள் இன்னும் நீ நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் ஆயிரும். அப்ப மறுநாள் என்ன தெரியுமா செய்வீங்க? அப்ப இந்த இதுக்கு நம்ம போகும்போது இதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை வரலையே அப்படிங்கிறத யூ ஹேவ் டு லேர்ன். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் இஸ் வெரி குட், பக்காவா வந்துடும். இது செகண்ட் திங்கா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நாலேஜ். செகண்ட் கம்யூனிகேஷன். தி தேர்ட் ஆஸ்பெக்ட் இஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பேசும்போது நான் பல இடங்களில் போய் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கொஸ்டின் கேட்டது என்ன அப்படின்னு சொன்னால், சார் என் ஃபேஸில் கொஞ்சம் பருவு இருக்குது சார், சார் அவங்க கருப்பாக இருக்கிறேன் சார், அசிங்கமாக இருக்கிறேன் சார், என் ஃபேஸில் எங்கெங்கே சின்ன சின்ன ஒரு தழும்பு இருக்குது சார், அசிங்கமாக இருக்குது சார், இதெல்லாம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் உங்களுடைய மைண்ட் செட், இதெல்லாம் உங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு நான் நல்லவன் சார், ஐ ஆம் எ சூப்பர் மேன், ஐ ஆம் எ பியூட்டிஃபுல் மேன், நீ அப்படி உங்களுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது, வெளியாளர்கள்ட்ட இருந்து இல்லை. நீங்க என்ன ரிசோர்ஸ் வச்சிருக்கிறீங்களோ தட் ரிசோர்ஸ் ஹேவ் டு பி எக்ஸ்போஸ்டு. இருக்கிறத தான் வெளியே கொண்டு வர முடியுமே தவிர சட்டியில இருக்கிறது அகப்பையில வரும். என்கிட்ட என்ன இருக்குதோ அதைத்தான் நீங்க வெளியே கொண்டு வரணுமே தவிர, சார் அவன்கிட்ட அது இருக்குது என்கிட்ட இது இல்லை சார், அவன் அப்படி இருக்கிறான். டோன்ட் கம்பேர் டு அதர்ஸ், யூ நெவர் கம்பேர் டு அதர்ஸ். எப்பயுமே அந்த மற்றவங்களை வச்சு கம்பேர் பண்ணி பழகாதீங்க. தட் இஸ் த worst attitude in your life. அப்ப
அப்போ அதுக்கு என்ன செய்யணும், என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே நல்லா இருந்துக்கோங்க. நல்ல நீட்டாக ட்ரெஸ் போடுங்க, நல்ல ஹேர் ஸ்டைல் பக்காவாக வச்சுக்கோங்க, நல்ல ஃபேஸ் லுக் எப்படி சிரிச்ச மாதிரி வைங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோமா, போன ஹவ் ஆர் யூ சார், எப்படி சார் இருக்கிறீங்க, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, ஜென்ரலாக பேசுங்க, ஸ்மைலிங் ஃபேஸில் இருங்க. இதுதான் பர்சனல் டெவலப்மெண்ட். அப்போ அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்முடைய ட்ரெஸ் கோட் இருக்குது, இன்னும் ட்ரெஸ் போடணும், அது நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னால் போகும்போது ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு ஃபைல் எல்லாம் தடவி தேடி எல்லாம் எடுத்து போகிறது இல்லை. அன்னைக்கு முன்னாலே 1 day பிஃபோர் நீங்கள் எல்லாம் ப்ரிப்பரேஷனோட போய் பக்காவாக ஒரு வித்தவுட் ஃபியரில் போய் நல்லா கேஷுவலாக போகிறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் கால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். இதை கொஞ்சம் க்ரோன் அப் ஆகிக்கோங்க. லாஸ்ட் ஒன் இஸ் very 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 important. என்ன விஷயம் இது? that is called presence of mind. what do you mean by presence of mind? presence of mind அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா சமயோஜித புத்தி. அது என்ன சார் சமயோஜித புத்தி? what do you mean by personality development? what do you mean by presence of mind அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். You can able to handle a particular situation is called presence of mind. IAS exam interview நடக்குது. எக்ஸாம் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இன்டர்வியூல ஒரு क्वेश्चन கேட்கப்பட்டது. எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, அந்த கேண்டிடேட் நிறைய பேர் வர்றாங்க, ஒருத்தன்ட்ட கேக்குறாங்க. பில்டிங் 3rd ஃப்ளோர்ல இருக்குது. அவங்க என்ன கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் ஏறி வந்திருக்கிறீங்கல்ல, ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் இன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் இன் செகண்ட் தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு பையன் சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 1 10 15 20 30, இங்கே ஒரு 30 40 சார் 75 சார். இந்த மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் எல்லாம் அந்த மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஒரு பையன் வந்தான், அவன்கிட்ட கேட்டாங்க ஹவு மெனி ஸ்டெப்ஸ் ஆர் அவைலபிள் இன் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர், சார் 75 சார். அப்போ இதில் யார் செலக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா உடனே 75 டக்குன்னு உடனே சடனாக சொன்னாங்க பார்த்தீங்களா, அவனை தான் செலக்ட் பண்ணாங்க. என்ன ரீசன் தெரியுமா? இப்போ அவங்களுக்கு வந்து 75 இருக்குதா இல்லை 71 இருக்குதா இல்லை 73 இருக்குதா அப்படிங்கிறது இல்லை. தே டோன்ட் பாதர் அபவுட் த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். அவ என்ன ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது how can that particular person handle the situation, இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் அங்கே போய் உட்காரும் போது ஒரு மேனேஜராக இருக்கிறீங்க, இல்லை ஒரு எக்கனாமிக் அனலிஸ்டாக இருக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கும்போது திடீர்னு கம்பெனிக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த சுச்சுவேஷனை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, ஃபேஸ் பண்ணுற அந்த சுச்சுவேஷன் எப்படி ப்ராப்ளமேட்டிக்காக எப்படி சால்வ் பண்ணுவீங்க, இதுக்கு உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் இப்போ நம்ம இந்த படிப்பு முடிச்சுட்டு வெளியே வர, இப்போ சமீபத்தில் ஒரு 10 to 20 இயர்ஸில் படிப்பு முடிச்சுட்டு வெளியே வர்றோம் பார்த்தீங்களா, இவங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இப்போ ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஜென்ரலாக இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னே, மழை, ரெயின் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ரெயினை வச்சு எழுதுங்க பார்க்கலாம், இல்லை 10 சென்டென்ஸ் நீங்கள் ஓனாக சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு நீங்கள் பார்த்தாலும் கூட வராது. மழைனா வானத்திலிருந்து பொழிகிறது, அது வந்து விவசாய பூமிக்கும் வருது, எல்லா இடத்துக்கும் வருது. மழை இல்லாத இப்போ இது வந்து மழை வந்து இங்கே பெஞ்சு இது வந்து கால்வாய் மூலமாக ஆற்று மூலமாக கடலில் போய் கலக்குது. விவசாய பூமியில் வந்து அது வந்து நிறைய அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் வர்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூவாக உங்களால் ஒரு 10 சென்டென்ஸ் பேச முடியுமா அப்படின்னா கஷ்டம்தான். நீங்கள் வீட்டில் உட்காந்து திங்க் பண்ணி யோசிச்சு பாருங்க, பேசி பாருங்க. ரெயின் இல்லை, பில்டிங் இருக்குது, புக் இருக்குது, டீச்சர், ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் வச்சு ஜென்ரலான ஒரு வார்த்தையை வச்சு ஒரு 10 சென்டென்ஸ் இல்லை ஒரு 20 சென்டென்ஸ் உங்களால் 10 to 15 மினிட்ஸ் பேச முடியுமா? திங்க் பண்ணி பாருங்க. கஷ்டம். என்னன்னா நம்ம மைண்டு 12 வருஷம் அப்படியே மனப்பாடம் பண்ணி புக்கில் இருக்கிறது அப்படியே ஸ்டோர் பண்ணி வளர்ந்துட்டதுனால ஓன் திங்கிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு ஜெனரேஷனாக இப்போ நீங்கள் உருவாகி வந்திருக்கிறீங்க. +2 முடிச்சதுக்கு பின்னால காலேஜ்லயும் இந்த புக்ல இருக்கிறத படிச்சு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சு மார்க் எடுத்து வளர்ந்துருக்கிறீங்க. இப்போ உங்களை கொண்டு போய் கம்பெனியில் உட்காந்து நீங்க ஓனா திங்க் பண்ணுங்கன்னு சொன்னா உங்களுக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. அப்ப இதுதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இதை நீங்க என்ன செய்யணும்? ஸோ how can I increase my presence of mind? அதுக்கு சில டெக்னிக் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க மேக்ஸ் கேம் இருக்குது பாத்தீங்களா, நிறைய வாட்ஸ்அப்ல வரும். 2 + 3 55, 5 + 3 8, இல்ல 4 + 3 = question mark அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய சம்ஸ், நிறைய
மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக் இது வந்து நிறைய போட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயமா போட்டு பார்க்க அப்போ இது அப்படியே கண்டினியூவாக ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மூளை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ திங்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகும். இது ஒரு ப்ராக்டிஸ். இன்னொரு ப்ராக்டிஸ், let us assume a problematic situation. இல்லை நீங்கள் போயிட்டே இருக்கீங்க டூ வீலரில், நல்லா யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறீங்க, முன்னால் வந்து ஒரு பென்ஸ் கார் போகுது, பென்ஸ் காரில் போய் டக்குன்னு இடிச்சிடுறீங்க, கண்ணாடியெல்லாம் உடஞ்சிருது, இப்போ அவன் சண்டைக்கு வர்றான். இந்த சுச்சுவேஷனை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஃபேமிலி சுச்சுவேஷன். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் போகிறீங்க, கம்பெனியில் போனோடனே சொல்கிறாங்க இந்த 1 lakh லாஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் மந்தில் நீங்கள் 2 lakhs வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதுக்கு என்னென்னலாம் செய்வீங்க? இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 lakh rupees உங்கள் அப்பாவால் யாரோ பைசா காசு கொடுத்து இந்தாப்பா 5 lakh rupees நீ வந்து ஒரு சின்ன கடை வச்சு பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எந்த இடத்துல கடை வைப்பீங்க? அப்போ அது இல்லை நீங்கள் இமேஜின் பண்ணணும். எந்த இடத்துல கடை வைக்கணும், எங்கே கன்சியூமர் வருவாங்க, எங்கே அதிகமான கஸ்டமர் வருவாங்க, நம்ம என்ன அந்த கடையில் என்ன கடை வைக்க போகிறோம், அந்த கடைக்கு பேர் என்ன, அந்த கடைக்கு லேபர் எங்கே, அந்த கடையினுடைய ரா மெட்டீரியல் எங்கே வாங்க போகிறோம், ரீட்டைல் எங்கே வாங்க போகிறோம், ஹோல்சேல் எங்கே வாங்க போகிறோம், ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ரைஸா இல்லை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரைஸா, இவ்வளோ விஷயத்தை நீங்களாம் உட்காந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனாக நீங்கள் திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ இந்த மாதிரி சில ப்ராக்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜாஸ்தியாக வரும். அப்போ 4 விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட், யூ ஹாவ் டு டெவலப் யுவர் சப்ஜெக்ட் நாலேஜ். செகண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில். தேர்ட் ஒன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். நீங்கள் இன்னைக்கு பார்த்து புலம்புறீங்கல்ல, சார் அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான் சார், இவ்வளோ என் கூட படித்த பையன் சார், இப்படி சொல்கிறீங்கல்ல, இந்த மாதிரி ஹையர் சேலரி இருக்கக்கூடிய இந்த பசங்கள்கிட்ட இந்த 4 வச்சு தான் அவங்களுடைய சேலரி, அவங்களுடைய பொசிஷன் டிட்டர்மின் பண்ணப்படுது. இந்த 4ல் 4மே இருக்கும், இல்லைன்னா 3 இருக்கும். இல்லை இந்த மாதிரி இந்த ஆட்டிடியூடை இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னா நீங்களும் யூ வில் கோ ஆன் ஏ ஹையர் பொசிஷன் வித் ஏ ஹையர் சேலரி. ஓகே, இந்த 2 இயர்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். Advance congratulations to your future life. Thank you.